வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 58வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் நல்ல ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸு அட்டன் பண்ணி மேட்ச் பிரேக் ஆகி திரும்ப 14ஆம் தேதி மேட்ச் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 14ஆம் தேதி மேட்ச் நடந்தாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி மேக் பண்ணுறேன். ஸோ பிஃபோராக தான் மேக் பண்ணுறேன். ஸோ நிறைய பிளேயர்ஸ் எல்லாம் இல்லை, ஓவர்சீஸ் கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய செய்தி வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் ரூமர் அப்படி தான் நினைக்கிறேன். பட் என்னோட தாட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எந்த டீமில் பிளேயர்ஸ் போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. பட் ஆர்சிபி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் ஓவர்சீஸ் நல்லா கான்டாக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசி பிளேயர்ஸை கொஞ்சம் ஸ்டே பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிளே ஆஃபுக்கு போகக்கூடிய டீம் தான். ஸோ அது சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓவர்சீஸ் பிளேயர் கண்டிப்பாக ஆர்சிபியில் ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மற்ற டீமில் வேணால் லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வீடியோ முன்னாடியே மேக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல ஸ்டார்டிங்கில் 15 மேட்ச் வேறு மாதிரி நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40வது மேட்ச்சில் அலர்ட் கொடுத்துட்டோம். ஸோ ஒவ்வொரு மாதிரி போகும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு லீக் ஸ்டேஜில் ஒரு 15 மேட்ச்சில் 9 மேட்ச் கண்டிப்பாக ஹிட் கொடுக்க முடியும். ஸோ அந்த 9 மேட்சை நீங்கள் பர்ஃபெக்டாக பிடிச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேண்டசிலையும் பார்த்தீங்கன்னா மேபி இந்த மேட்சஸ் இனி வரக்கூடிய மேட்சஸ் 5 crore கான்டெஸ்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. ஸோ அசம்ஷன் தான், பட் நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதே டைமில் பிரேக்கப்பும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 டீமு மேக்ஸிமம் 9 டீம் தான் மேக் பண்ண சொல்லுவேன். ஸோ இனி வரக்கூடிய மேட்சஸ் ஒருவேளை அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்தது அப்படின்னா ஒரு 5 டீம் எக்ஸ்ட்ரா கூட மேக் பண்ணுங்கள். எல்லா கான்டெஸ்ட்டுமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய டீம் இந்த வீடியோ பர்டிகுலராக இதுக்கு முன்னாடி இருந்த மேட்சஸ் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கேன். டைம் இருந்ததுனால கண்டிப்பாக நல்ல வின்னிங்ஸ் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அலர்ட் கொடுக்குறனாலே நிறைய பிளேயர்ஸ் நான் ஸ்ட்ரைட்டாகவே அலர்ட் கொடுப்பேன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சோட அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அது நமக்கு எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 3 டைப்பில் தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன். ஸோ ரெகுலராகவும் போங்க, ரிஸ்க்காகவும் போங்க, டபுள் ரிஸ்க்காகவும் போங்க. கண்டிப்பாக நல்ல வின்னிங்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கேகேஆர் 58வது மேட்ச் தான். ஸோ ஒரு பிரேக் ஆனாலும் ரீஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் தான் ஃபஸ்ட்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டு தான். நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக பேட்டிங்கு நல்ல ஃபேவர் தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஏதாவது டேர்ன் ஸ்விங் அந்த மாதிரி கிடச்சதுன்னா ஃபாஸ்ட்டு கொஞ்சம் விக்கெட் கிடைக்கும் பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ மிட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னர்ஸ் லிட்டில் பிட் மிட்டில் ஏதாவது ஸ்லைட்லி ஹெல்ப் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் சின்ன பவுண்ட்ரிக்கிறதுனால கண்டிப்பாக எந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் 200 ரன்னுக்கு மேலே தான் பேட்டிங் பண்ணுவாங்க, ஸ்கோர் வரும். ஸோ கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணுற டீமு ஃபஸ்ட்டு பவுல் பண்ண தான் பார்ப்பாங்க. சேசிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பொறுத்து அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இதை தாண்டி ரெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது ரெயின் வர மாதிரி இருக்குது. ஒருவேளை லைனப் லேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன் சைடாகவும் 2 பக்கமே டீம் மேக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பிஃபோராகவே அந்த மாதிரி அலர்ட்லாம் கொடுத்துருக்கோம். பட் இந்த வீடியோவில் பர்டிகுலராக கொடுக்குறேன் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் ஸ்ட்ரைட்டாகவே இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்புட்டோடு தான் வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு நம்ம பிளேயர்ஸை பார்ப்போம். ஸோ லாஸ்ட் மேட்சோட 11 தான். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே 11 வந்துச்சுனால சந்தோஷம் தான். பட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பிளேயர்ஸுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணும்போது நீங்கள் எல்லா பிளேயர்ஸுமே கால்குலேட் பண்ணி ஒரு அலர்ட்டாக இருந்தீங்கன்னா ஆன் டைமில் உங்களுக்கு எந்த 11 வந்தாலும் நீங்கள் டீம் மேக் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 11 தான் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏதாவது சேஞ்சஸ்னால் உங்களுக்கு அப்டேட் டெலகிராமில் ஆன் டைமில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வியூ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீமில் ட்ரீம் லெவனில் வியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்டேட் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் நிறைய எக்ஸ்ட்ரா டீம்ஸ் போடும்போது அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த டீம் க்ளோன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டீம் உங்களுக்கு லைனப் பண்ண ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைனப் உள்ள போனோடனே இதில் பாயிண்ட் சிஸ்டம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் இருக்கும். இந்த கிரெடிட் ஆன் பண்ணி வச்சிங்க. ஸோ ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா 2 டீமோட 11. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பீத்தில், விராட் கோலி, ரஜத் படித்தர், ஜிதேஷ் சர்மா. ஸோ இதான் லாஸ்ட் மேட்சோட 11. ஸோ இதோட பேக்கப் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஏசல் விட்டு கொடுத்துருக்கேன், பிளிப்சால்ட்டு, மயங்கு. ஸோ மயங்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றாரு இந்த மேட்ச்சில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிகாக்கு, வெங்கடேஷ் ஐயர், ஸ்பென்சர் ஜான்ஸ் இது எல்லாமே இம்பாக்டில் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எங்கே கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 3 விஷயமும் ஒன்றா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக போகிறீங்கன்னா ஒரு 8 பிளேயர் ஹை பிக் எடுப்பீங்க, ஒரு 3 பிளேயர் லெஸ் கொடுப்பீங்க. ஸோ அதை ரொட்டேட் பண்ணி
அடுத்தடுத்த டீமில் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த லெஸ் பிக்கு மேலே தான் நம்ம டபுள் ரிஸ்க் எப்போவுமே எடுப்போம் கேப்டன் விசி. ஸோ அந்த கிளிக் ஆகிடுச்சுன்னா ரேங்க் உங்களுக்கு நல்லா புஷ் ஆகி மேலே வரும். ஸோ இப்போ நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால இந்த வீடியோவில் மெயினாக என்ன சொல்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா பாருங்கள். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து சுனில் நாராயண் வந்து 90+, வெங்கடேஷ் ஐயர் எடுத்திங்கன்னா 90+. ஸோ நெக்ஸ்ட்டு 90+ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்மோஸ்ட்டு ரசில் இருக்கார். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் வந்து ஸ்லைட்லி மாறும். அதை ஆன் டைமில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட கிரெடிட் பாருங்கள் 9 கிரெடிட்டு, சுனில் நாராயண் பார்த்தீங்கன்னா 9 கிரெடிட்டு. ஸோ இந்த 9 கிரெடிட் 2 பிளேயர் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் வந்து ஒருவேளை 3 பிளேயர் வர்றாங்கன்னா 2 பிளேயர் தான் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரிஸ்க் எங்கேருந்து நம்ம கட் பண்ணலான்னா, நான் எப்படி கட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டேபிள் தான் பார்ப்பேன். ஸோ இந்த டேபிள் கால்குலேஷன் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 100 அதை வந்து ட்ராப் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ராப் பண்ணியிருப்பேன்னா ஒரு டீமில் ட்ராப் பண்ணியிருப்பேன், ஒரு டீமில் ரிஸ்க்காக ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன், ஒரு டீமில் பிளேயராக எடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்காமல் லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு நண்பர் வந்து கமெண்டில் பண்ணியிருந்தார், ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுக்கிற பிளேயர் எடுத்தோம்னா ஃபேண்டசி வின் பண்ண முடியாது. ஸோ எங்கெல்லாம் ஹை பிக் பிளேயரை ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ சிஎஸ்கே மேட்ச் லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஹை பிக் பிளேயரை ட்ராப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அந்த ஆப்ஷனில் தான் நம்ம கொடுக்குறது. பிச்சு ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகும்போது ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அதே 100 தான் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, எடுத்துருக்க மாட்டீங்க. அப்போவே நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து டாப்பாக கொடுத்தோம். அந்த மேட்ச்சில் 4 விக்கெட்டு, கேப்டனாகவும் அவர் தான் வந்தார். ஸோ நான் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹை பீக் பிளேயரை எப்படிலாம் ட்ராப் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் ஸ்லைட்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆன் டைமில் டாஸ் போடும்போது கண்டிப்பாக டோட்டலாக அப்படியே மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரெடிட்டை மெயினாக பாருங்கள். ஒருவேளை 3 கிரெடிட்டில் 3 பேர் வர்றாங்க, 9 கிரெடிட்லன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம பேட்டில் வைஸு இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்கு செகண்ட் பேட்டிங்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து பிளேயர்ஸை வந்து ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் மெயினாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆர்சிபி கேகேஆர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஒரு டீம் மேக் பண்ணும்போது நீங்கள் மினிமம் வந்து ஒரு 8 பிளேயர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 8 பிளேயர் எப்போ எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்ம் ஆர்சிபி தான் வின் ஆகும் அப்படின்னா 8 பிளேயர் எடுத்துக்கலாம். இல்லை கேகேஆர் தான் வின் ஆகும்னா ஒரு 8 பிளேயர் எடுத்துக்கலாம். இதுதான் மெயின். ஸோ 2 டீம்லையும் சேர்த்து மீதி 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் பிளேயர். ஸோ ஸ்டார் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுனில் நாராயண் 1, குர்பாஸ் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹேனா 3, ரசில் 4, அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரகுவன்சி 5. ஸோ 5 பிளேயர் கேகேஆரில் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஹை பிக் பிளேயர். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பீத்தல், விராட் கோலி, ரஜத் படித்தார், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கர்னல் பாண்டியா, ஆல்மோஸ்ட் புவனேஸ்வர் குமார், அப்படி இல்லைன்னா ஜிதேஷ் சர்மா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 5, 10 பிளேயர் எடுத்துட்டேன். ஸோ அந்த 10 பிளேயரில் பார்த்தீங்கன்னா 10 பிளேயருமே ஃபேண்டசி வருவாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஸோ அந்த 10 பிளேயரில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 பிளேயரை பேட்டில்ஸ் வைஸு, பிச்சு வைஸு, ஹெட் விக்கெட்ஸு, வென்யூ இதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அப்படி கட் பண்ணோம்னா பேலன்ஸ் நமக்கு 8 பிளேயர் கிடைக்கும். இந்த 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் பிளேயரு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிஷனல் நம்ம மிஸ் பண்ண பிளேயரு புவனேஸ்வர் குமார், லுங்கி நெகிரி, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங்கு. ஸோ அடுத்து இம்பேக்டில் கூட இப்போ வரதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாஷ் டயாலு, சுயா சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஹெச் ராணா. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை அடுத்தடுத்து கொண்டு வரணும். ஸோ இதுதான் கால்குலேஷன். ஸோ அடுத்த டீம் ஒரு டீம் பேக்கப் போடுறீங்கன்னா ஒரு மினிமம் 8 பிளேயரு ப்ளஸ் 3 பிளேயர் ஒரு டீம் மேக் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து 8 பிளேயர் போடுறீங்கன்னா அந்த 3 பிளேயர் இருக்கு இல்லையா, இப்போ 8, 3, 11. ஸோ அடுத்து எப்படி எடுக்குன்னு கேட்டிங்கன்னா 11th பிளேயரு, 13th பிளேயரு, 14th பிளேயரு. ஸோ இந்த 3 பிளேயர் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அடுத்த டீமில் பார்த்தீங்கன்னாக்கா 10th பிளேயரு, 12th பிளேயரு, 14th பிளேயரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் 3 பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி ஆகணும். ஒரு 8 பிளேயர் ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. மீதி பிளேயர்ஸ் வந்து மாற்றி மாற்றி பேக்கப் டீமில் போட்டால் தான் உங்கள் டீம் வந்து ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ லைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக உங்களுக்கு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வின்னிங் டீம் தெரிஞ்சதுன்னா கன்ஃபார்மாக 8 பிளேயர் வச்சுக்கலாம். இல்லை வின்னிங் டீம் வந்து 2 பக்கம் போவோம், இப்போ பேட்டிங் பேஸில் மேட்ச் போகுது அப்படின்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது 200 ரன் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸு கேகேஆரும் 200 ரன் சேஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா மேட்ச் க்ளோஸாக போகுது அப்படின்னா அப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து ஹை பீக் பிளேயர் அதிகமாக தான் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 பிளேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 6 பிளேயர் நீங்கள் எடுத்துக்கலாம். கன்ஃபார்மாக மேட்ச் வின்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த டீம் சைடு ஒரு 8 பிளேயர் நீங்கள் கொண்டு வரலாம்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன் சைடாகவும் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஐடியாஸில் நீங்கள் வேறு ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரே பேட்டர்னில் ஒரே பிளேயர்ஸ் வச்சே நீங்கள் போனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் ஃபேண்டஸிலே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்லில் நிறைய ட்ரிக்ஸு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து புதுசாக வந்திருக்கீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நிறைய வீடியோஸ் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் கிடைக்கும். ஒரே வீடியோவில் கொடுக்க முடியாது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். நீங்கள் டைம் எடுத்து இந்த டேபிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 11 ஃபேண்டஸியில் மெயினாக வந்து நம்ம யாருக்கும் டீம் கொடுக்குறோன்னு சொல்லலை. மேட்ச் எப்படி போகுது, அப்படி ஃபேண்டஸியில் எப்படி டீம் மேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் மெயினாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே நல்ல வின்னிங்ஸ் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால பர்டிகுலராக மெனக்கெட்டு இந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் ஆன் டைமில் ஸ்டடி பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல டீம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவரை நடந்த மேட்சஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நான் ஆன் டைமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய சேனல்ஸு வேறு இன்புட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸு வேறு சர்க்கிள் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட டீம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் வந்து ஆக்சுவலஸ் ஆவீங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டஸியில் ஒரே சிஸ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களா, அது ஒரு கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு கான்செப்ட்டு. ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க, சேசிங் வந்து க்ளோஸாக போகுது, அப்படி இல்லை மேட்ச் வின் பண்ணுறாங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீம் வின்னு. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை பிடிச்சி அந்த கான்செப்டில் 2 டீம் 3 டீம் போட்டாலே கண்டிப்பாக இதை ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் கான்செப்ட் கிளிக் ஆகும், மேட்ச் வின் ஆகும், ஃபேண்டஸி உங்களுக்கு வின் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை தாண்டி இன்னொருத்தர் டீம்லேருந்து ஒரு 2 பிளேயரு, இன்னொருத்தர் டீம்லேருந்து ஒரு 2 பிளேயரு, அங்கே 2 பிளேயர், இங்கே 2 பிளேயர், இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டிங்கன்னா அந்த டீமில் ஒரு கான்செப்ட் இருக்காது, ஒரு பேட்டர்ன் இருக்காது, ஒரு ஐடியாஸ் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒன்று போட்ட காசு வரும், இல்லைனா லாஸ் தான் வரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது புரிஞ்சு ப்ளே பண்ணால் தான் நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் ஆல்மோஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் மெனக்கட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை புரிஞ்சவங்க எடுத்துங்க, புரியாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. யாரும் அதுக்காக கீழே வந்து மெனக்கட்டு கமெண்ட் எழுதிட்டு இருக்காதிங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 பிச் ரிப்போர்ட் பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 203 ரன்னு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 197 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 86, பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா 109. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் மேட்ச் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டாஸ் யார் வின் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ண தான் பார்ப்பாங்க. பட் இந்த நம்பர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் ரேஸில் இந்த பேட்டர்ன்லாம் போகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாக்கா எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க, ஒரு 200+ ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அதே டீம் அதே ஸ்கோரை வந்து 2 செகண்ட் இன்னிங்ஸில் அடிக்க சான்சஸ் இருக்கா இல்லையா, இந்த பேட்டர்னில் போனீங்கன்னா தான் மேட்ச் வந்து ஃபேண்டசி கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் எடுத்திங்கன்னா ஒரு 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா 213, 205 இந்த மாதிரி தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து ரெயின் வரும்போது லோ ஸ்கோராக தான் நடந்திருக்கு. கண்டிப்பாக ரெயின் வரும். ஸோ ரெயின் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைனப் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி டைமில் சடனாக ஒன் சைட் டீம் மேக் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வின்னிங்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட 11 தான். ஸோ ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. பட் ஏதாவது சேஞ்சஸ்னால் கொடுக்குறேன். பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட 11 கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வர சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லா பிளேயருமே கவர் பண்ணுறதுனால அந்த ஒரு ஒரி நமக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ அதுதான் மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பீத்தல், விராட் கோலி, ஸோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜேக்கப் பீத்தல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு ஃபயராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணாட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ 4 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா 50+ தான். ஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸு, ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயருமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேக்கப் பீத்தல், விராட் கோலி. ஸோ 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணலாம், கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங் பேஸில் போகுது அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் ஜேக்கப் பீத்தல், விராட் கோலி. ஸோ 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயினாக வந்து காமிக்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜேக்கப் பீத்தல் கண்டிப்பாக மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆன் டைமில் மேபி ஸ்பின் விக்கெட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்ணணும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு டபுள் ஆப்ஷன் கேட்டகரியில் தான் அந்த இடத்துல ஜேக்கப் பீத்தல் வர்றாரு. ஸோ நல்ல ஒரு ஸ்பின்னர் தான். ஸ்பின்னு ஃபேவராக போகும்போது அந்த இடத்துல ஒரு எஃபெக்டிவாக பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. மிடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெனியூ பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கான பிளேயர் தான் விராட் கோலி. ஸோ கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸு, ஷோர் ஷாட் 2 பிளேயருமே
நீங்கள் எடுத்துக்கலாம். 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணலாம். கன்ஃபார்மாக நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும். ஸோ பேட்டரியில் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லாவே அட்டாக் பண்ணுறாரு. கொஞ்சம் ஸ்லோ டவுனாக எடுத்துகிட்டு போய் மேட்சை அக்ரெசிவாக கொண்டு போகிறாரு. ஸோ அந்த இடத்துல விராட் கோலி வந்து ஃபயராக அந்த மேட்ச் வந்து வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவர்கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வால். ஸோ 1 டவுன் தான் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 1 டவுன் வந்தால் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல பிக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் மேபி ஸ்லைட்லி இந்த இடத்துல ஏதாவது பேட்டிங் இன்டர்சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் ஆன் டைமில் ஸ்லைட்லி மயங்க் அகர்வால் மட்டும் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ மற்ற அப்டேட்டில் எடுத்துங்க. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 தான் வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான். பட் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் கூட போங்க, நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா ஆண்ட்ரோ ரசல்ட்டை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார். ஸோ இந்த இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த அக்ரெசிவ் இல்லை. ஸோ நல்ல ஒரு லக்கி பிளேயர் தான். கண்டினியூவாக நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஸ்குவாடில் கண்டிப்பாக உள்ளே வருவார். மேட்ச் ப்ளே பண்ணுவார். கண்டிப்பாக மினிமம் மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால தான் அந்த இடத்துல இந்த சிம்பிள் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரஜத் படித்தார், ஜிதேஷ் வர்மா. ஜிதேஷ் வர்மா பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா மேட்ச் கண்டிப்பாக க்ளோஸாக போனாலும், மேட்ச் க்ளோஸாக போய் வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் விசியாக வர சான்சஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங்கில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜத் படித்தார், ஜிதேஷ் சர்மா. ஸோ 2 பிளேயருமே எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ரஜத் படித்தார் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண மேட்சஸ்ஸு கண்டினியூவாக ஃப்ளாப் தான் இருக்கார் இந்த இடத்துல. ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஸோ இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. கேப்டன் இன்னிங்ஸு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கேமு ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஜாக்கப் பீத்தல், விராட் கோலி, ரஜத் படித்தார் 3 பிளேயருமே கண்டிப்பாக எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஜிதேஷ் சர்மா உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ரஜத் படித்தாரை கூட ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஜிதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மேட்ச்சில் 18 வச்சிருக்கார் ஆவரேஜ். ஹெட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இருக்குது. ஸோ டிம் டேவிட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2 இன்னிங்ஸுமே அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பட் ரெகுலராக போகிறவங்க ஸோ இந்த எல்லா பிளேயருமே நீங்கள் உள்ளே வைக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் 2 எடுத்தீங்கன்னாக்கா மிட்டில் ஏதாவது ஒரு ஃபினிஷர் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது சம்டைம்ஸ் பேட்டிங் இன்டர்சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொமாரி ஷெப்பர்ட் கூட ப்ரமோட் ஆகி மேலே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்குது இந்த இடத்துல ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி மட்டும் இல்லை, ஸோ 2 டீம்லையுமே அந்த மாதிரி நடக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டீமை பொறுத்த வரைக்கும் வெனியில் ஒரு 49 வச்சிருக்காரு. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கேமு. கண்டிப்பாக சின்ன வெனியுங்கிறதுனால குயிக்காகவே ஃபயராக பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்பென்சர்கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் ஒரு கேட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ 2 பிளேயருமே நீங்கள் மெயினாக எடுத்துக்கலாம். பட் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா உங்களோட டீமில் வந்து ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் 2 பிளேயருமே மஸ்ட்டாக உள்ளே இருந்தாகணும். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரேங்க் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொமாரி ஷெப்பர்ட். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் பவுலிங்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரை பண்ணலை. மேபி ஆன் டைமில் பிச்சு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக தான் இருக்குது. இன்சிலாக ஸ்விங்கு டேர்ன் கிடைக்கிது அப்படின்னாக்கா, ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா ஓவர்சீஸ் பிளேயர் அந்த இடத்துல வந்து ஏசல்வுட்டு அப்படி இல்லைன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒரு பிளேயரு இல்லை அப்படின்னா ட்ராப் ஆகுறாங்க நெகிடி ஏதாவது அந்த மாதிரினா கண்டிப்பாக ரொமாரி ஷெப்பர்ட்கிட்ட அந்த ஒரு மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பவுலிங் வந்து இந்த மேட்ச்சு பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் லெஸ்ஸாக தான் இருக்கார். பட் ஒரு மேட்ச் ஃபயராக வந்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்சு ஹிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணவே இல்லை. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக மல்டிபிள் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண், ரசல் டீம் தான் இந்த இடத்துல வந்து அவுட் ஆகிருக்காரு. ஸோ மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை டாப் ஆர்டர் ஏதாவது கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்டில் டீம் மேக் பண்ணிங்கன்னா ரொமாரி ஷெப்பர்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்க் ஆப்ஷன் தான், பட் கிளிக் ஆகாது. பட் 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னால் பாண்டியா. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ் தான். இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ லாஸ்ட் சீசனை விட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் கர்னால் பாண்டியா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக டைம்லி அந்த டைமுக்கு கரெக்டாக விக்கெட் போட்டுறாரு. ஸோ ஒரு ஹெட் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட் வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், ஹர்ஷித் ராணாட் இருக்குது. ஸோ கர்னால் பாண்டியா எங்கே நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக இருக்குது பியூர்லி அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, நல்லா ஹை ஸ்கோரிங் கேமாக போயிடுது, ஒரு 200+ போகிறாங்கன்னா கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ ஃபாஸ்ட்டு பேட்டுக்கு வந்தது அப்படின்னா
கண்டிப்பாக அந்த இடத்துல 6-4 தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கர்னால் பாண்டியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவரோட 4 ஓவர் வந்து ரொம்பவே குருஷியலாக இருக்கும். அடிஷ்னலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷுயா சர்மா கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த 8 ஓவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஓவராக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷுயா சர்மா இதுவரை அந்த மல்டிபிள் விக்கெட்டே போகலை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இன்ஜுரியில் வந்து இருக்கும்போது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து ஓவர்சீஸ் அனுப்பி இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் நல்லா தான் பவுல் பண்ணுறாரு. ஒரு குவாலிட்டியான பவுலிங் அட்டாக் தான். மேபி பியூர்லி ஸ்பின் விக்கெட்டாக இருக்குது அப்படின்னா இவரோட 4 ஓவரு கர்னால் பாண்டியாவோட 4 ஓவர் வந்து இம்பார்ட்டன்ட் ஓவராக இருக்கும். கண்டிப்பாக அந்த 2 பிளேயரில் இந்த இடத்துல கர்னால் பாண்டியா ஒரு 3 விக்கெட்டு, ஷுயா சர்மா 4 ஓவர் பவுல் பண்ணார்னா அவருக்கு ஒரு 2 விக்கெட் ஷுவராக கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆஸ் இட் இஸ் ரெகுலராக போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோர் போகும் அப்படின்னாலும் அந்த டீமில் நீங்கள் கேப்டன் வைஸியாக கர்னால் பாண்டியாவை ட்ரை பண்ணலாம். ஸோ பிக் வைஸ் பார்த்தீங்கன்னா லோவாக தான் இருப்பார். கண்டிப்பாக வந்து ஹிட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நெகிடி 2 பிளேயர் கொடுத்துருக்கேன். ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். பட் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் இந்த பவுலரை உள்ளே வச்சிங்கன்னா டோட்டலாகவே ஆர்சிபி பிளேயர் பக்கம் ஒன் சைடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபேண்டஸியில் எப்போவுமே கட் பண்ணி போகணும் அப்படிங்கும்போது புவனேஸ்வர் குமார் நீங்கள் செகண்ட் பவுல் பண்ணும்போது எடுத்துக்கலாம். செகண்ட் பவுல் பண்ணும்போது அந்த 2 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 32 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6-4 வந்து ஈஸியாக போயிடும் சின்ன வேணுங்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரை செகண்டு ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு வேளை ரெயின் வருது அப்படின்னாக்கா இவர் தான் மெயின் பவுலராக யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல மல்டிபிளாகவும் விக்கெட் எடுப்பார். ஸோ ஒரு வேளை டிஎல்எஸ் கொடுக்குறாங்க இல்லை ஓவர்ஸ் கம்மி பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் கேப்டன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகிடி ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேம் அந்த 3 விக்கெட்டு 4 மாற பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது லுங்கி நெகிடி. ஸோ கண்டிப்பாக வெனியூவில் 3 மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யாஸ்டயல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் எப்போவுமே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவேன் யாஸ்டயலை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணால் கூட மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணாலும் லூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு விக்கெட்டுக்கு மேலே கிடைக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ கண்டிப்பாக ரிங்கு வந்து அங்கே போட்டார் பாருங்க போடு அகமதாபாத்தில், அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். வெனியை பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட் வச்சுருக்காரு. ஹெட்வேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 5 மேட்ச்சில் 6 விக்கெட்டு தான் வச்சுருக்காரு. ஸோ டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பெஞ்சில் பார்த்தீங்கன்னா பிளிப்சால்ட்டு, ஷுயா சர்மா உள்ளே வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி 11ல் உள்ளே வராருன்னா ஸ்ட்ரைட்டாகவே அலாட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா அலாட் தான். என்னோடய ப்ரிடிக்ஷன் வந்து பிளிப்சால்ட் உள்ளே வந்தால் ஃப்ளாப்பு. கண்டிப்பாக ஷுவர் ஷாட் இனிஷியலாக அந்த ஸ்விங்கு டைம் கிடைக்கும் போது அந்த இடத்துல ஹர்ஷித் ராணாவோட பால் இல்லைனா வைபு வரோரா. ஸோ 2 பிளேயர்கிட்ட ஏதாவது ஒரு பிளேயரில் வந்து அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஷுயாசி உள்ளே வந்தாரா இந்த மேட்ச்சை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரம்பிக்காக தான் இருக்கும். ஒரு வேளை 10 டீமுக்கு மேலே யாராவது போடுறீங்க அப்படின்னா ஸ்பின்னு விக்கெட் தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு போடுற டீமில் வந்து கர்னால் பாண்டியா கேப்டனை வச்சு ஷுயா சர்மாவுக்கு ஒரு வீசி கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிளிக் ஆச்சுன்னா அந்த ரேங்க் வந்து ஃபயராக மேலே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆன் டைமில் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ நெகட்டிவ் உள்ளே வர்றாருன்னா இந்த இடத்துல ஹேசல்வுட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் 11ல் உள்ளே வந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஹேசல்வுட்டுக்கு கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். 2-3 மாறவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் 2 விக்கெட் எடுக்க ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார் 2 பிளேயருமே 2 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 விக்கெட்டுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் அடி வாங்கினாலும் செகண்ட் ஸ்பெல்லில் விக்கெட் கிடைக்கும் 2 பிளேயருக்குமே. ஸோ புவனேஸ்வர் குமார் வேணால் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கலாம், மிடில் எடுக்கலாம், இல்லை ஸ்டார்டிங்கில் எடுக்கலாம். பட் ஹேசல்வுட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாலும் செகண்ட் ஸ்பெல் வந்து கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் ஹேசல்வுட்டை ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷியூராக நீங்கள் எடுக்கக்கூடிய பிக் எல்லாமே இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். எல்லோவில் போட்ட பிளேயர் எல்லாமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜாக்கப் பீத்தல், விராட் கோலி 2 பிளேயருமே நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல லுங்கி நெகிடி, கர்னால் பாண்டியா, ஹேசல்வுட் உள்ள வந்தால் ஹேசல்வுட்டு ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக போகிறவங்க ஷுயா சர்மாவை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்னோடய அலாட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயர் தான் அந்த இடத்துல பிளிப்சால்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு வேளை ஒன் சைடாக போகுது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன். பட் ஆர்சிபியை பொறுத்தவரை நல்லா ஃபயராக தான் இருக்காங்க.
ஸோ கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா குர்பாஸு, சுனில் நரேன், ஸோ 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதா கொடுத்துருக்கேன். ஸோ குர்பாஸை பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து இந்த வெளியில் ஒரு ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 57 வச்சுருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே பண்ணுற மேட்ச் இந்த மேட்ச் தான். ஸோ சின்ன கிரவுண்டுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஃபயராக பேட்டிங் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே டைமில் பேட்டில்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒருவேளை என் துஷாரா உள்ளே வந்தாருன்னா அந்த இடத்துல மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபியில் மெயினாக நம்ம பார்க்காத ஒரு பிளேயர் இருக்கார், என் துஷாரா. இதுவரையும் சான்ஸே கொடுக்கல. மேபி இந்த மேட்ச் வந்து ஹேசல்வுட்டும் உள்ளே வரல, இல்லை அதர்வைஸ் இன்னொரு பிளேயர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்னா என் துஷாரா உள்ளே வராருன்னா கண்டிப்பாக ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோட்டலாகவே கேகேஆர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அந்த இனிஷியலாகவே பவர் பிளேயில் அந்த 3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிங்க. இது வந்து ப்ரிடிக்ஷன் தான், அசம்ஷன் கிடையாது. இதுவரையும் சான்ஸே கிடைக்கல. நவுன் துஷாரா உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு மல்டிபிள் விக்கெட் உண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல குர்பாஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு மேட்ச் வந்து ஒரு டீம் வந்து கேப்டன் வீசியாகவே ட்ரை பண்ணுங்கள். ஸ்லைட்லி அதிகமாக போடுறவங்க ஒரு மினிமம் 2 டீம்லேயாவது கட் பண்ணிட்டு கூட போய் பாருங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ குர்பாஸை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்கு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சுனில் நரேன் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா என்னோட பிக்கு ஆவரேஜ் தான். 100 அகமது சொன்ன மாதிரி சைட்டாக உள்ளே வரேன்னு சொல்லி யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. இந்த மேட்ச் டெட்லி ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கான விளக்கம் வந்து ஆரம்பத்துலேயே காமிச்சேன். ஸோ 2 பிளேயருமே அந்த இடத்துல 9 கிரெடிட் வர்றாங்க, பர்சன்டேஜ் வைஸும் ஹையாக இருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நான் ட்ராப் அவுட் பண்ணுறேன், அதை மெயினாக சொல்கிறேன். ஸோ ஆர்சிபி வின் ஆகும்போது கண்டிப்பாக கேகேஆரோட ஒரு ஸ்டார் பிளேயரு மினிமம் 2 பிளேயர் வெளில போக சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து சுனில் நரேன் டெட்லி இந்த மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 22 மேட்ச்சில் 30 வச்சுருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் 7 மேட்ச்சில் 30 ஆவரேஜ். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் வச்சுருக்காரு. ஸோ நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. ஸோ நம்பர் சொன்னோன்னா எனக்கு சிரிப்பு வருது. லாஸ்ட் மேட்ச்சில் ஒருத்தர் கூட சொன்னார், ஸோ நம்பர்ஸ் தான் எப்போயுமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்பர்ஸ் வச்சு சொல்லாமல் வேறு எப்படி வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்லுங்கள், நம்பர்ஸ் வச்சு தான் நானும் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். அதனால் வேண்டி இந்த நம்பர்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் சுனில் நரேன் ஹை பிக் பிளேயரை ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. ஸோ பேட்டில்னு பார்த்தோன்னா நெகிடிட் அவுட் ஆகிருக்காரு, புவனேஸ்வர் குமார் அவுட் ஆகிருக்காரு. ஸோ 2 பிளேயருமே பாருங்கள் சிங்கிள் டிஜிட்டில் தூக்கியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இனிஷியலாகவே அந்த ஸ்விங்கு டர்ன் கிடச்சிது அப்படின்னா நெகிடிட்டை மாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை நெகிடிவ் டைட்டாக பவுல் பண்ணார்னா அவரு கூட பவுல் பண்ண போகிற சப்போர்ட்டிங் பவுலர் இருந்த இடத்துல புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், ஒருவேளை ஹேசல்வுட் உள்ளே வந்தால் ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், மாற்றுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்கிறத மேட்ச் முடிஞ்சோன்னே பார்ப்போம். ஸோ இதுதான் டெட்லி ஃப்ளாப்பு. ஸோ நான் கொடுக்குறேன்ட்டு எல்லாருமே டோட்டலாக ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியாக வந்து கையாமையான்னு யாரும் கத்தக்கூடாது. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃப்ளாப்பு. எடுக்கிறவங்க உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜிங்கா ரஹானே. ஸோ நல்ல பிளேயரு. ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக இப்போ ஏன் தான் அவர் இந்த அடி அடிக்கிறாருன்னு தெரில, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேறு மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட் தான் ஆடுறாரு. ஸோ இப்போ விளையாடக்கூடிய மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 6-4 அசால்ட்டாகவே டீல் பண்ணுறாரு. ஸோ சின்ன கிரவுண்டுங்கிறதுனால கண்டிப்பாக இன்னும் நல்ல அக்ரெசிவ் மோடுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ரஹானா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபயராக தான் வந்துட்டுருக்காரு. பட் இந்த மேட்ச் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரெடிக்ஷன் இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச்சு நல்ல ஒரு ஃபயராக தான் போயிருக்காரு. 40 ரன்னு, 30 ரன்னு, 26 ரன்னு. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 36 வச்சுருக்காரு. வெளியூர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சுருக்காரு. இவர் எங்கே மாட்டுவார்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார்கிட்ட மாட்ட சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக புவனேஸ்வர் குமார்கிட்ட ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த இடத்துல சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மேட்ச் வந்து ஒரு ஆவரேஜ் தான், ஒரு 20 ரன் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 25 ரன்னு அஜிங்கா ரஹானே. ஒருவேளை ஏர்லியாகவே கரெக்டாக ஒரு பேட்டிங் வரும்போது புவி உள்ளே வந்தால் சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் லேட்டர் டவுனாக உள்ளே வந்தாலும் கர்னால் பாண்டியாட்ட மாட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொட்டேட்டிங் பிளேயராக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அஜிங்கா ரஹானாவே ட்ரை பண்ணலாம். கான்ஃபிடண்ட்டாக போகாதீங்க, ஒரு ஃபிக்ஸிங் பிளேயராக போகாதீங்க. அந்த 8 பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, இல்லை 6 பிளேயர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அந்த கேட்டகரியில் அஜிங்கா ரஹானே உள்ளே கொண்டாடாதீங்க. கட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரகுவன்சி ஷுவராக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த டீமில் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ குர்பாஸ் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஒரு அக்ரெசிவ் மோட போக சான்சஸ் இருக்குது. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருந்தாலும் நல்ல ஒரு ரைட் ஹேண்டர் பேட்டரு, சின்ன கிரவுண்டு, ஷார்ட் மேக்கிங் நல்லா அருமையாக பிரமாதமாக கொண்டு போகிறாரு. ஸோ
ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல துஷார் ராட்டா அவுட் ஆகிருக்காரு, அதுவும் நோட் பண்ணிங்க. உள்ளே வந்தாக்கா ஒரு ஃபயராக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே, நல்ல பிக்கு. கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி இன்னாக சான்சஸ் இருக்குது. பிக் வைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி, ரஹானே 2 பிளேயருமே கொஞ்சம் ஹை பிக்காக தான் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட்டு ரஹானா ஒரு 80% இருப்பார், ரகுவன்ஷி வந்து ஒரு 65 இருப்பார். ஸோ ஆன் டைம் ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னா அந்த 65 வந்து 70 வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 80-90 போகவும் சான்சஸ் இருக்குது, அதாவது பிக் வைஸு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஹானா வந்து நம்ம ரொட்டேட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணுறோம், ரகுவன்ஷி வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பிக்காக உள்ளே கொண்டு வரோம். ஸோ அடிஷ்னல் பேட்டர் இந்த இடத்துல சுனில் நாராயண் கட் பண்ணும்போது மனிஷை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 40 ரன் குயிக்காக உள்ளே வந்தால் கூட ஃபேண்டசி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேட்டர்னு பார்த்தா ஏஎஸ்எல் விட்டுக்கிட்டு அவுட் ஆகிருக்காரு, சிஎஸ்எல் அவுட் ஆகிருக்காரு. ஸோ டோட்டலாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. சுனிலை கட் பண்ணுறதுனால மனிஷை உள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபயராக கிளிக் ஆகும். ஸோ நம்ம ஹை பிக்கை ட்ராப் பண்ணும்போது லெஸ்பிக்கை உள்ளே வைக்கும்போது லெஸ்பிக்கு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட நமக்கு சேஃபாக நம்ம டீம் வந்து லைவில் இருந்துகிட்டே இருக்கும். லாஸ் கண்டிப்பாக வராது. நான் கொடுக்கக்கூடிய டீம் வந்து உங்களுக்கு ஷுவர் ஷாட் லாஸ் வரவே வராது. பட் ரிஸ்க்கு கிளிக் ஆகிடுச்சுன்னா ஷுவராக ஃபேண்டசி இன்னாவை நல்ல ஒரு ரேங்க் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரசில், முக்கியமான மேட்ச்னு சொல்லலாம். அந்த மேட்ச்சு சின்ன கிரவுண்டு, ஒரு வேளை மேலே பேட்டிங் கிடச்சதுன்னா அடித்து தும்சம் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ரசில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் ஷுவராக நீங்கள் கேப்டன் வைசி ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு bowling, செகண்ட் bowling, ஃபஸ்ட்டு பேட்டிங், செகண்ட் பேட்டிங், எந்த இன்னிங்ஸாக இருந்தாலும் கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய சேஃபான பிக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீப்பிங் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் ரஹமதுல்லா குர்பாஸ். கேப்டனாக கொடுத்தாலும் இனிஷியலாக அந்த ஸ்விங்கு டர்னில் மாட்டிக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ சிங்கிள் ஆப்ஷன் தான் அந்த இடத்துல. ஸோ அதே இங்கே ரசல்ட்டை பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இந்த மேட்ச் கொஞ்சம் ஏர்லியாக பவுலிங் வரவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது சேஃபாக போகிறவங்க, சேஃப்னு சொல்கிறத விட ஆல்ரவுண்டர் செக்ஷன் சேஃபு T20 கேமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரசில் வந்து ஷுவராக நீங்கள் இந்த டீமில் கேப்டன் வைசி ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டில்னு பார்த்தீங்கன்னா சுயா சர்மாட்ட அவுட் ஆகிருக்காரு, ஏஎஸ்எல் விட்டு அவுட் ஆகிருக்காரு. ஸோ ரொம்பவே ஏர்லியாக தான் அவுட் ஆகிருக்காரு. பட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இவரோட ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி இருக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன கேட்டாக்க அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது குர்பாஸ் 1, ரகுவன்ஷி, மனிஷ் பாண்டே, ரசில் போகலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிங்கு சிங்கை வந்து ஃபயராக எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேட்ச் க்ளோஸாக போனாலும் இல்லை மேட்ச் வந்து க்ளோஸாக போய் வின் பண்ணாலும் இவரோட ஆஸ்பெக்ட் வந்து பேட்டிங் வந்து ஃபயராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி நீங்கள் ஆர்சிபியில் வந்து ஜிதேஷ் சர்மாவை ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி ரிங்குவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பேஸில் போகுது, கண்டிப்பாக 200 ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க, 220 போகும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செக்ஷனில் எக்ஸ்ட்ரா பிளேயர் போங்க, நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்படி யோசிக்கும்போது ரிங்கு சிங்கு, ரகுவன்ஷி, ஜாக்கப் பீத்தல், விராட் கோலி, ஸோ 4 பேட்டர் நீங்கள் பேட்டிங் செக்ஷனில் வைக்க வேண்டியிருக்கும், 4 பிளேயர் அந்த ஆங்கிளில் போகும்போது. ஸோ அந்த பேட்டர்னும் ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல கர்னால் பாண்டியாட்டையும் அவுட் ஆயிருக்காரு, யாஸ்டயல்ட்டையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ கர்னால் பாண்டியா பெருசாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் யாஸ்டயல் வந்து செகண்ட் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளிக் ஆகும். பட்டு யாஸ்டயலுக்கு விக்கெட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் மிடில் தான் கிடைக்கும் விக்கெட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாஸ்டயல் கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது கர்னால் பாண்டியாவை ட்ரை பண்ணலாம், நல்ல பிக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரமன்தீப் சிங், டாப் ஆர்டர் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகுறாங்கன்னா தான் இவரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரொட்டேட்டிங் பிளேயரை கொடுத்துருக்கேன். ரமன்தீப்பும் கொடுத்தா அப்படி தான் கொடுத்துருக்கேன், மொயின் அலியும் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ மொயின் அலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பின்னு விக்கெட்டாக இருந்தாலும் 4 ஓவர் போகிறது ரொம்பவே கஷ்டம்தான். இந்த மேட்ச்சு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஹிட்டிங் தான் போவாங்க. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் 31 வச்சுருக்காரு, ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 26 வச்சுருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்கன்னா அந்த ஒரு விக்கெட்டு, பேட்டிங் சான்ஸ் கிடச்சா ஒரு 10 இல்லை 15 ரன் இவ்வளோதான். ஸோ அங்கே டபுள் ஆப்ஷன் கேட்டகரி. ஸோ ஒரு வேளை நீங்கள் பேட்டிங் செக்ஷனில் சிங்கிள் ஆப்ஷன் போவேனா, அந்த ஒரு பாலில் மாட்டிப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா சேஃபாக போகிறவங்க ஆல்ரவுண்டரில் ட்ரை பண்ணலாம், கேகேஆர் சைடு. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது மொயின் அலி நீங்கள் சேஃபாக எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். இல்லை பேட்டிங் செக்ஷனில் போகிறீங்க, ரகுவன்ஷி போகிறீங்க, ரிங்கு போகிறீங்க அப்படின்னா மொயின் அலி ஸ்ட்ரைட்டாகவே ரொட்டேட்டிங் பிளேயராக நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் விக்கெட் இங்கே இல்லை. பெரிய இன்னிங்ஸு T20 கேமுக்கு உண்டான 30+ கேமும் மொயின் அலிகிட்ட இல்லை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டில்னு பார்த்தா நெகிடிகிட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைபவ் அரவரா, ஹர்ஷத் ராணா. ஸோ இந்த 2 பிளேயருமே ஒரு முக்கியமான பிளேயர் தான்.
இந்த 2 பிளேயருமே கண்டிப்பாக மல்டிபிள் விக்கெட் உண்டு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் தான். நம்ம வந்து வைபவ் அரோரா எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஹர்ஷத் ராணா பவுல் பண்ணுவார். ஹர்ஷத் ராணாவை எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வைபவ் அரோரா பவுல் பண்ணுவார். ஸோ ஹர்ஷத் ராணா வந்து இம்பேக்டாக தான் உள்ளே வருவார். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேகேஆர் ஃபேவராக போகிறீங்க, கேகேஆர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2 பிளேயருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நியூட்ரலாக போகிறீங்க, ஆர்சிபி தான் வின் அப்படின்னா அந்த மேட்ச்சில் ஹர்ஷத் ராணாவை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வைபவ் அரோராவை ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. 2 மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்டில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கொஞ்சம் சேஃபாக தான் ப்ளே பண்ணுவாங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அக்ரெசிவ் மோடுங்கிறது அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது ஹர்ஷத் ராணா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 2-3 கன்வெர்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஆர்சிபி கேகேஆர் வின் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் பவுல் பண்ணுறாங்க, மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படிங்கிற ஆங்கிளில் போகும்போது ஹர்ஷத் ராணாவை ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே வந்து செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னா வைபவ் அரோரா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கட் பண்ணிவிட்டு. ஸோ அதுவும் நல்ல ஒரு ஆஸ்பெக்டாக தான் இருக்கும். பட் ஸ்பின் விக்கெட் தான் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி இந்த மேட்ச்சு ஷியராக வந்து 2-3 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. பட் 3 விக்கெட்டு அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. 2 விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். வருண் சக்கரவர்த்தி 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணும்போது ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் கர்னால் பாண்டியா எப்படி ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி கேகேஆரில் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வெட்டிகர்ஸை பொறுத்த வரைக்கும் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டோட்டலாக ஒன் சைடாக போகிறீங்க ஆர்சிபி சைடுனா அந்த மேட்ச்சில் ட்ரா பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை வருணை பொறுத்த வரைக்கும். ஸோ இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா, வெங்கடேஷ் ஐயர். ஸோ வெங்கடேஷ் ஐயர் வந்து டோட்டலாகவே இந்த மேட்ச்சு ட்ராப் தான். டிகாக் உள்ளே வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ டிகாக் இந்த மேட்ச் உள்ளே வந்தார்னா, ஒருவேளை குர்பாஸ் உள்ளே வரல, டிகாக் உள்ளே வர்றாருன்னா ஷியூராக நீங்கள் ஒரு பிளேயரை எடுத்துக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் டிகாக்கு ஒரு கேப்டன் வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஒருவேளை ரிஸ்க்காக போகணும் மல்டிபிளாக போகிறவங்க அந்த இடத்துல ஒரு கேப்டனும் விசியை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. 2 இன்னிங்ஸுமே ஹெட் டு ஹெட்ஸு வெனியூ 2மே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆல்மோஸ்ட் நல்ல ஹிட்டு தான். பட் டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது அந்த இடத்துல அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேகேஆரை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக எடுக்கக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா எல்லோ லைனில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ரஹமதுல்லா குர்பாஸ் 1, ரகுவன்சி 2, மனிஷ் பாண்டே 3, ரசில் 4, ரிங்கு 5, வைபவ் அரோரா, ஹர்ஷத் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இத்தனை பிளேயர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி இதில் அலாட்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அலாட் கொடுத்துருக்கோம். அடுத்து யார் அலாட் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாப் பிக்கு, ஸ்டார் பிக்குன்னே சொல்லலாம், சுனில் நரேன் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 2 பிளேயருமே அலாட்டு தான். பட் நான் அலாட் கொடுத்தேன்னு நீங்கள் எடுக்காமல் போய் அப்புறமா வந்து யாரும் வந்து கமெண்டில் வந்து கேட்கக்கூடாது. பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷன், இந்த இடத்துல அலாட்டாக கொடுக்குறேன். நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நடக்குமா நடக்காதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுதான் ஸ்ட்ராங்கான ப்ரெடிக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஹை பிக்கரில் இருக்க பிளேயர் பார்த்தீங்கன்னா இதில் விராட் கோலி, நெகிடி, ரஹமதுல்லா குர்பாஸ், சுனில் நரேன், ரஹேனா, ஆண்ட்ரூ ரசில். ஸோ துஷாரா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி உள்ளே வர்றாரு 11ல் அப்படின்னா ஃபயராக பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நவுன் துஷாரா உள்ளே வந்தான். வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஜாக்கப் பீத்தல், விராட் கோலி, டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்டு, லுங்கி நெகிடி இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொயின் அலி வந்து நம்ம ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். நோட் பண்ணிங்க, மொயின் அலி ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். அஜிங்கர் ரஹானே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆவரேஜ் பிளேயர்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். அது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்கோம். விராட் கோலி, கர்னால் பாண்டியா, ரசில், ஜாக்கப் பீத்தல், நெகிடி கொடுத்துருக்கோம். ரிஸ்க்காக போகிறவங்க மயங்க், ரஜத், டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஏசிலூட். ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துங்க, ஆப்ஷனோடு கொடுத்துருக்கேன். மேலே வீடியோவில் கொடுத்ததை அதே பேட்டர்னில் கீழே வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷனை காமிக்கிறேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க, வீடியோ பார்க்க யோசிக்கிறவங்க, வீடியோ பார்க்காதவங்க, ஓட்டி பார்க்குறவங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க அவங்கெல்லாம் இதை பார்த்து கூட நீங்கள் டீம் மேக் பண்ணலாம். ஸோ இந்த டீமில் ரொட்டேட்டிங் பிளேயர்னால் இந்த பிளேயர்ஸ் நீங்கள் உள்ளே வச்சு ட்ரை பண்ணலாம். ரொட்டேட்டிங் பிளேயர் ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரி ஷெப்பர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து இதை எப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் வராது. வீடியோ பார்த்து வீடியோ படி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ப்ரெடிக்ஷன் வீடியோவை நம்ம கொஞ்சம் லென்த்தாகவே கொடுக்குறோம். ஸோ ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா அந்த இடத்துல குயின்டன் டிகா ஒரு 108 வச்சுருக்காரு ஹையஸ்ட்டாக.
சுனில் நாராயண் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக ஒரு 27 விக்கெட் வச்சுருக்காரு. ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் விராட் கோலி வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர் தான். பட் இந்த சீசனில் அந்த ஸ்ட்ரகிள்கே வேலை இல்லை. ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஹானா ஒரு 103 வச்சுருக்காரு. விராட் கோலி ஒரு 100 வச்சுருக்காரு, ஹையஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் நோர்க்கியா ஒரு 7 விக்கெட் வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க உள்ளே வராரு அப்படின்னா அவரு கூட அந்த மல்டிபிள் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை வைபு வராரா உள்ளே வரல, ஹர்ஷித் ராணா உள்ளே வர்றாரு, நோட்ரஜி உள்ளே வர்றாங்க, 2 பிளேயர்னால் 2 பிளேயருமே 3 விக்கெட் எடுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை 3 விக்கெட் 2 விக்கெட் எடுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இவ்வளோ பிளேயர் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக 11 என்ன வரும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை மயங்க் மார்கண்டே இதுவரையும் சான்ஸே கிடைக்கல, ஸ்பின்னர் உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்கண்டே வந்து ட்ராப் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா அந்த ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அதுதான் என்னோட இது. ஒருவேளை இவர் வர்றாரு ஸ்பென்சர் ஜான்சன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அதர்வைஸ் மற்ற பிளேயர்ஸோட ப்ரிடிக்ஷன். ஒருவேளை ரோமன் பவால் உள்ளே வராரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரகுவன்ஷியோ இல்லை வேறு ஏதாவது ரிங்கு சிங்கோ யாரோ இன்ஜுரி ஆகுது, ரோமன் பவால் உள்ளே வராரு, இல்லை கல்கட்டா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, இயர்லியாகவே விக்கெட் விழுந்துருது அப்படின்னா இம்பேக்டாக கூட ரோமன் பவால் உள்ளே வருவார். ஸோ அந்த மாதிரி வந்தாருன்னா ரோமன் பவால்ட்டேருந்து 30+ குயிக்காக வர சான்சஸ் இருக்குது. 40 கன்வெர்ட் ஆகும் பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. அந்த இடத்துல டிம் டேவிட், ரோமன் பவால் 2 பிளேயருமே கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸு மேட்சை எடுத்துகிட்டு போகக்கூடிய நல்ல பிளேயர் தான். ஸோ அந்த டீமுக்கு டிம் டேவிட் எப்படியோ அதே மாதிரி கேகேஆருக்கு இவரை நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ் இதை தாண்டி ஒருவேளை ஸ்பின் விக்கெட்டாக இருக்குனாக்கா அந்த இடத்துல வந்து வேறு பிளேயர் யார் இருக்காங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சொப்பனல் சிங்னு ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ அவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை தாண்டி வேறு ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆரில் வந்து இதுவரையும் சான்ஸே பெருசாக கொடுக்கல. சுதாகர்னு ஒரு பிளேயர் இருக்கார், அங்குல் சுதாகர்னு நினைக்கிறேன், அங்குல் சுதாகர் ராய். ஸோ அவர் வந்தால் கூட அவரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டெமோன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜாக்கப் பீத்தல், லுங்கி நெகிடி கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் வந்து ஜாக்கப் பீத்தல், விசி வந்து லுங்கி நெகிடி கொடுத்துருக்கேன். ஸோ இதை விசியை மாற்றணும் அப்படின்னா ரசல் ட்ரை பண்ணலாம். ஆப்போசிட் சைடு போகிறீங்கன்னா ஹர்ஷித் ராணா ட்ரை பண்ணலாம். சேம் சைடாக போகிறீங்க நல்லா மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா இங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை விக்கெட் கொஞ்சம் ஸ்பின்னு ஃபேவராக போகும்னா கர்னால் பாண்டியா ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஒரே டீமு அடுத்தடுத்த பிளேயர்ஸ் நீங்கள் மாற்றும் போது வேறு ஒரு டீம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரகுவன்ஷி ரொட்டேட் பண்ணிவிட்டு ரிங்கு உள்ளே கொண்டு வரலாம், ரஹேனை உள்ளே கொண்டு வரலாம், இல்லை ரோமன் பவால் உள்ளே வர்றாருன்னா அவரே உள்ளே கொண்டு வரலாம். இந்த கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஒரே 6 மயமாக தான் இருக்குது. ரசில், ரோமன் பவால், ரகுவன்ஷி, ரிங்கு, ரஹேனை, ரமன்தீப், அடேங்கப்பா ராணா, பயங்கரமாக தான் இருக்குது கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இந்த இடத்துல குர்பாஸ், விசி வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் வின் பண்ணுவார், இல்லை போல் போடணும் சான்சஸ் இருக்குது, டபுள் ஆப்ஷன். அந்த ஆங்கிளில் ஜாக்கப் பீத்தல் விசி கொடுத்துருக்கேன். விசி நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா ரசல் ட்ரை பண்ணலாம். சேம் சைடே போகிறீங்க ஆர்சிபி கேகேஆர் வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட்லி இந்த இடத்துல எனிவன் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேயர் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து ஹர்ஷித் ராணா ட்ரை பண்ணலாம். இல்லை பேட்டிங் செக்ஷன் அந்த இடத்துல இன்னொரு பிளேயர் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அது சுனில் நாராயண் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆங்கிளில் போகலாம். ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா எப்போவுமே T20 கேமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஃபஸ்ட்டு போல் பண்ணுற டீம் மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஏன் ஃபஸ்ட்டு போலிங் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங் எடுத்தோம்னா அட்வான்டேஜ் வந்து அதிகம். ஸோ டார்கெட் வந்து என்னென்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ ஈஸியாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்சை எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பிச் பிஹேவியர் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் எந்த டீமு டாஸ் வின் பண்ணாலும் பேட்டிங் எடுக்க பார்ப்பாங்க. பட் இந்த வெளியில் வந்து கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப சின்ன கிரவுண்டு தான், 6-4 அதிகமாக போக சான்சஸ் இருக்குது. மெயினாக ரெயின் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மாற்றணும் அப்படின்னா விராட் கோலி, ஜாக்கப் பீத்தல் ட்ரை பண்ணலாம், ஏசுலூட் ட்ரை பண்ணலாம், சக்கரவர்த்தி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்னில் போகும்போது தான் நல்ல ஒரு ஆங்கிள், நல்ல ஒரு டீம் உங்களுக்கு அமையும், நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது ட்ரீம் 11 கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த டீம் மேக் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இனிமேல். ஸோ அதனால் இனி வரக்கூடிய மேட்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 15 மேட்ச் வச்சுப்போம். லீக் மேட்ச்சு 9 மேட்ச் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹிட்டு ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு வந்து அன்னெசரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது, அன்னெசரி எழுதுறது, அன்னெசரி பேசுகிறது இதெல்லாமே வேண்டாம். வீடியோ பாருங்கள். வீடியோவில் எது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கொரிய போடுங்க, நான் என்னால் முடிஞ்சு ஆர்டர் பண்ணுறேன். தயவு செஞ்சு இனிமேல் யாருமே மெயில் பண்ணாதீங்க. ஸோ மெயில் பண்ணாங்கன்னா
ஸோ எல்லாமே மேட்ச்சே முடிய போகுது, ஐபிஎல் க்ளோஸாக வருது. இனிமேல் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பிச்சு உங்கள் டீமை பார்த்து உங்களை புரிய வச்சு என்ன புரிய போகுது உங்களுக்கு? இதுவரை என்ன புரிஞ்சது, என்ன புரிய போகுது? அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட ஓன் ஐடியாஸில் டீம் மேக் பண்ணுங்கள். ஐடியாஸ் மட்டும்தான் டாப் 11 ஃபேண்டசி கொடுக்கும். டீம் மேக் பண்ணுறது உங்களோட ஐடியாஸ் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம டாப் 11 ஃபேண்டசியோட டாப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஜாக்கப் பீத்தல் 1 ஆர்டராகவே கொடுத்துட்றேன். ஜாக்கப் பீத்தல் 1, விராட் கோலி 2 ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா. ஸோ அதே ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆர்டராக கொடுக்குறவங்களுக்கு ஸ்பின் விக்கெட்னா கர்னல் பாண்டியா 1, ஃபாஸ்ட்டு போகும்போது லுங்கி நெகிடி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட். ஸோ இதுதான் கேப்டன் வைஸ் ஆப்ஷன் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். இதே வந்து கேகேஆர் சைடு போனீங்கன்னா ரஹமதுல்லா குர்பாஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரசிலு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வருண் சக்கரவர்த்தி, அர்ஷத் ராணா. இவ்வளோ தான் என்னோடய கேப்டன் வைஸ் பிக்கு. ஸோ இதில் ரிஸ்க்காக போகிறவங்க பிச்சு வைஸு ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போகுதுன்னா ஃபாஸ்ட்டுக்கு போங்க, பேட்டிங் ஃபேவராக போகுதுன்னா பேட்டிங் சைடு போங்க, ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுதுன்னா ஸ்பின்னுக்கு போங்க. இவ்வளோ தான் விஷயம். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இத்தனை பேட்டர்னில் நீங்கள் டீம் மேக் பண்ணாலே நல்ல வின்னிங்ஸ் எடுக்கலாம். ஹைப்பிக்கு எங்கே ட்ராப் பண்ணுங்கிறது பக்காவாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பொசிஷனில். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.